ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். கேவி நந்தா இயக்கத்தில் SM ஃபிலிம் ஃபேக்டரி மற்றும் ஸ்டுடியோஸ் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் விமல் மற்றும் சூரியுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் படவா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜான் பீட்டர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படம் வந்து பிப்ரவரியில் ரிலீஸ் ஆக போகுது. February 7th என்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. நித்யா மேனனுடைய ஃபோட்டோஸ் இப்போ ரீசெண்டாக எடுத்ததா அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் லூசிஃபயர் 2 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, எம்புரான். அண்ட் இந்த திரைப்படத்தை பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் லீட் ரோலில் மோகன்லால் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் படம் வந்து March 27th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இஷா ரெபா அவங்க பியூட்டிஃபுல்லான லினன் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளெயின் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோட வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். கீதா ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் சந்து முடேட்டினுடைய டைரக்ஷனில் நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தண்டல். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. February 7th தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவியுடைய ஃபேன்ஸ் இதை சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தர்வாரி இப்போ ரீசெண்டாக நடந்த சபியாஜோடைய 50th ஆனிவர்சரியில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த பியூட்டிஃபுல்லான பிளாக் ட்ரெஸ்ஸில் அண்ட் ரீசைக்கிள் ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஒலிம்பியா மூவி சசிகுமாரோடைய தயாரிப்பில் ராஜமுருகனுடைய டைரக்ஷனில் சசிகுமார் நடிக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். அண்ட் இதை வந்து சோஷியல் மீடியாவில் ஆர்யா, அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜில் இருந்தும் ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அனுரங் கஷ்யப், அதுக்கப்புறமா லிஜோ ஜோஸ், பிலிசேரி அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை லார்ட். ஸோ இதில் சசிகுமாரோடைய டிஃப்ரெண்ட் லுக்லேயும் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அவரும் அவர் இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜோடு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு. மிருனாலினி ரவி அவங்களுடைய ஆர்கான்சா சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. வால் போஸ்டர் மற்றும் அனானிமஸ் ப்ரொடக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் தி தேர்ட் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சைலேஷ் கொல்லனு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு வந்து மிக்கி ஜெமேயர் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய லீட் ரோலில் நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. படம் வந்து May 1st இந்த வருஷம் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க.
சானியா மல்ஹோத்ரா அவங்களோட நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அதுக்கு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனோட சேர்த்து அவங்களுடைய ஓல்ட் மெமரிஸோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜேபி பிரிட்டோ உடைய டைரக்ஷனில் தேவ் பிரகாஷ் ரீகன் அவங்களுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறம் மாறும் உலகில். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா, ரியோ ஜார்ஜ், சாண்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மார்ச் மந்த் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. தேஜஸ்வினி பிரகாஷ் ரிபப்ளிக் டேக்கு விஷ் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய ஒயிட் ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் லியோ ஜேம்ஸினுடைய இசையில் அஸ்வந்த் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இந்த திரைப்படத்தில் 3rd சிங்கிளினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. ஸோ இந்த பாடலை வந்து 28 ஜான்வரி ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை வந்து அத்மேன் STR சிலம்பரசன் அவர் தான் வந்து பாடுறாருன்றத ஒரு ப்ரொமோ மூலயமா அவர் வந்து பேசுறது, அது வந்து அந்த கிளிப்பிங்கோடு சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொமோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து STR ஃபேன்ஸ்லாம் செம்மையாக வைரல் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சுமா கனகலா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஷிஃபான் சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான அக்சரிஸோடு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லக்ஸ்டோன் ப்ரொடக்ஷனில் ராஜா பத்மநாபனுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜூ மோட்டோ. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பனிமலர் மற்றும் நிமல் நடிச்சிருக்கிறாங்க. படம் வந்து கம்மிங், அதாவது February 14 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத ஒரு அப்டேட்டாக வந்து போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர். அமிர்தா தஸ்தர் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரி ஹேண்ட் பிரிண்டட் குர்தாக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன்சா துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஜேஎஸ் ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் JSK அவங்களுடைய டைரக்ஷனில் DKவுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபயர். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரச்சிதா, சாக்ஷி அகர்வால் நடிச்சிருக்கிறாங்க. படம் வந்து February 14 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத படக்குழு சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. பூஜா சாவத் ஏர்தி கலரில் பியூட்டிஃபுல்லான ஜம்ப் சூட் அண்ட் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃப்ரிஞ்ச் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.